நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு முருகன் பிறந்த நாள். வாங்க கதைக்குள்ள போகலாம். பார்வதிக்கு அவங்களோட கைலாயத்தை சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க கைலாயத்திலேருந்து நடந்து வந்து அவங்களோட பூஞ்சோலைக்கு வந்துட்டாங்க. அவங்க கையால் வச்ச பூஞ்செடிகளை ஒவ்வொன்றத்தையும் பார்த்து அவ்வளோ ரசிச்சுட்டு இருக்காங்க. வண்ண வண்ண பூக்களை சுற்றியும் அவ்வளோ பட்டாம்பூச்சிகள். இந்த பட்டாம்பூச்சிகளுக்கும் பூக்களுக்கும் நடுவில் இந்த பார்வதியை பார்க்கும்போது ஒரு அழகான தேவதை ராணி நிற்கிற மாதிரி இருக்கிறாங்க. இவ்வளோ பூக்கள் இருக்கே நம்ம பூஞ்சோலையில். இந்த பூக்கள் எல்லாம் பார்த்து பார்த்து என்னோட கண்ணே பூக்கள் மாதிரி இருக்கு. எல்லாம் வண்ணமயமாக தெரியுது. வேற எதுவுமே தெரியல. என்னோட 2 கண்கள் போதாது போல இருக்கே இந்த பூஞ்சோலையில் உள்ள அழகை ரசிக்கிறதுக்கு. சரி, இந்த பூக்களெல்லாம் வச்சு நாம் என்ன பண்ணுறது? நம்ம கைலாயத்தை அழகுபடுத்தலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இப்போதான் எனக்கு ஒரு யோசனை வருது. நம்மளோட சின்ன மகன் முருகனுக்கு பிறந்த நாள் வரப்போதில்ல, அவனோட பிறந்த நாளுக்கு இந்த பூக்கள் எல்லாம் பறித்து தொடுத்து அலங்காரம் செஞ்சு அவனோட பிறந்த நாளை கோலாகலமாக சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே இந்த பிள்ளையார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அவரோட தம்பிக்கு பிறந்த நாள் வரப்போகுதுங்கிறதுனால அவனுக்காக நாம் சிறப்பாக ஏதாவது பாட்டெல்லாம் பாடணும் அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து, சரி நாமளே பாட்டு எழுதுவோம், இந்த வரிகள் போடலாம், அந்த வரிகள் போடலாம், இவனுக்கு எவ்வளோ பெயர்கள் நாம் வச்சுருக்குறோம், அதனால் அவனோட பெயர்களெல்லாம் வச்சு ஒரு பாட்டு எழுதலான்னு ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கிறாரு. கைலாயத்திலேயே சிவபெருமான் மட்டும்தான் தியானத்தில் இருக்கிறாங்க. இவங்க தியானம் பண்ணும்போது யாருமே அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. யாராவது அவங்கள கூப்பிட்டாங்கன்னா கூட இவங்களுக்கு கோபம், அவ்வளோ கோபம் வந்துடும். அதனால் எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளை பார்ப்பாங்க. சிவபெருமானே அவங்களோட தியானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிள்ளையாருக்கு ரொம்ப நேரமாக அவரோட தம்பி முருகனுக்காக பாட்டு எழுதி எல்லா வரிகளையும் ரொம்ப அழகாக எழுதி முடிச்சிட்டாங்க. சரி, நம்ம அம்மா எங்கே தான் போனாங்க? ரொம்ப நேரமாக ஆளையே காணுமே. அவங்க கிட்ட போய் நம்ம காமிக்கலாம், நம்ம எழுதின பாட்டெல்லாம் பாடி காமிப்போம், அம்மாவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை தேடி போகிறாங்க. பார்வதி இருக்கிற அறைக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே பார்வதி இல்லவே இல்லை. சுற்றி சுற்றி தேடி வராங்க. எங்கே பார்த்துமே அவங்களோட அம்மா பார்வதியை காணவே காணும். நம்ம அம்மாவுக்கு நம்ம பூஞ்சோலைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக அவங்க பூஞ்சோலைக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையார் அவங்க அம்மாவை தேடி அந்த பூஞ்சோலைக்கே வந்துட்டாங்க. அம்மா, என்னம்மா நீங்கள்? நான் உங்களை எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? நீங்கள் பார்த்தா கடைசியில் இங்கே இருக்கிறீங்க. நான் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு நினச்சேன். பார்த்தா நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்கம்மா. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணுமா அப்படின்ட்டு பேசிட்டே அவங்க அம்மா கிட்ட போகிறாங்க. அதுக்கு உடனே இந்த பார்வதியும், டேய் கணபதி, என்னடா நீ எங்கெங்கேயோ தேடி இருப்ப, அங்கே எல்லாம் நான் இல்லைன்னையும் நான் பூஞ்சோலையில் தான் இருப்பேன்னு நீ கண்டுபிடிச்சி வந்திருப்ப. வேறு தேடுறதுக்கு இடம் இல்லை, அதனால தானே இங்கே வந்த. உடனே நீயா முதல்ல இங்கே வந்த மாதிரி சொல்கிறியே அப்படின்ட்டு அவங்க அம்மா கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த பிள்ளையாரும், அம்மா என்னம்மா நீங்கள் இவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்களேம்மா, எனக்கு சிரிப்பாக வருதுமா. நான் தான் முதல்லையே சொன்னேன்ல, எங்கெங்கேயோ தேடினேன், கடைசியில் நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களான்ட்டு நானே சொல்லிட்டேன்லம்மா. மறுபடியும் நான் சொன்னதையே நீங்களும் சொல்லி என்னை கிண்டல் பண்ணுறீங்களே. வழக்கமாக நான் தானம்மா நீங்கள் சொன்னதை திரும்ப சொல்லுவேன். இப்போ நான் பெரியவன் ஆனதுமே என்னுடைய சின்ன வயசு ஞாபகத்தெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. எனக்கு சிரிப்பாக வருதுமா அப்படின்ட்டு அந்த பிள்ளையார் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பார்வதியும், சரிப்பா, வா கணபதி, நம்ம போகலாமா, வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. எங்கம்மா என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, எங்கே அப்படின்ட்டு கேட்குறாங்க பிள்ளையாரும். நீ வா கணபதி, நீ வா, நம்ம அப்பா சிவன்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வராங்க. சிவபெருமான் கிட்ட பார்வதியும் பிள்ளையாரும் பேச வர்றதுக்குள்ளேயும் முருகன் சிவபெருமான் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. தந்தையே, நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கிறது தெரியுமா?
இந்த உலகத்தை நான் மயில் வாகனத்தில் சுற்றி வர வேண்டும். அதற்கு மிகவும் முக்கியமாக உங்களுடைய அனுமதி எனக்கு கட்டாயம் தேவை. நீங்கள் அனுமதித்தால் நான் சந்தோஷமாக இந்த உலகத்தை சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் நம் கைலாயத்திற்கு சீக்கிரமாகவே நான் வந்துவிடுவேன் தந்தையே. என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே உலகத்தில் உள்ளார்கள். அவர்களை பார்த்து வருவதற்கு எனக்கு மிகவும் ஆசையாக உள்ளது தந்தையே அப்படின்ட்டு முருகர் கேட்குறாங்க. அதுக்கு முருகனோட தந்தை சிவபெருமானும், ஓ அப்படியா முருகனே, சரி நீ போயிட்டு வரதா இருந்தா இரவு நேரம் ஆகிறதுக்குள்ளேயும் சாயங்காலமே நீ நம்மளோட கைலாயத்திற்கு திரும்பி வந்துடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த முருகனும், சரி தந்தையே, சரி தந்தையே, மிகவும் நன்றி, நான் சென்று வரட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது பார்வதியும் பிள்ளையாரும் சிவபெருமான் கிட்ட வந்துட்டாங்க. அப்போ முருகர், அன்னை பார்வதியே, நான் தந்தையிடம் அனுமதி கேட்டுவிட்டேன். தந்தை இரவு நேரம் ஆவதற்குள் நம் கைலாயத்திற்கு சீக்கிரமாக திரும்பி வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் சென்று வரட்டுமா அன்னையே அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்வதி கிட்டையும் முருகர் கேட்குறாங்க. உடனே சிவபெருமானும் தேவி பார்வதியும், சென்று வா மகனே, சென்று வா, நல்லபடியாக சென்று வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிள்ளையாரும், பார்த்து கவனமாக சென்று உன் நண்பர்களை எல்லாம் சந்தித்து விட்டு சீக்கிரமாக நம் கைலாயத்திற்கு வந்துவிடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ முருகரும் அவரோட வாகனம் மயில் மேலே உட்காந்துக்கிட்டு அவரோட நண்பர்களை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டுட்டாங்க. இப்போ பார்வதி சிவபெருமான் கிட்ட சொல்கிறாங்க, நல்லது ஐயனே, நல்லது, நீங்கள் ரொம்ப நல்ல காரியத்தை செஞ்சுருக்கிறீங்க. நானே முருகனை எப்படிடா கைலாயத்திலேருந்து வெளியில் அனுப்பலாம், அவனுக்காக சில சர்ப்ரைஸ் எல்லாமே செய்கிறதுக்காக யோசனையில் இருந்தேன். அதனால் உங்ககிட்டையும் வந்து பேசலாம் நினச்சேன். அதுக்குள்ளேயும் என்னென்ன விஷயங்கள் நான் நினச்சேனோ அதை விட சிறப்பான விஷயங்கள் தானாகவே நடந்துருச்சு ஐயனே. அவனோட பிறந்த நாளுக்காக கைலாயத்தை சூப்பராக அலங்காரம் செய்கிறதுக்காக யோசனையில் இருந்தேன். அதுக்குள்ளேயும் அவன் என்கிட்ட வந்து கேட்டான், அன்னையே அன்னையே, உலகத்தில் உள்ள நண்பர்களை நான் பார்த்து வர ஆசையாக உள்ளது அப்படின்ட்டு சொன்னான். அதற்கு நானும் தந்தை சிவபெருமான் அனுமதிச்சாங்கன்னா நீ போயிட்டு வான்னு சொன்னேன். நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் கைலாயத்தை ரொம்பவே அழகாக அலங்கரிக்க போகிறேன். கணபதி, நீ அன்னைக்கு உன்னால் முடிந்த உதவிகளெல்லாம் செய்ய முடியுமா? நாம் 2 பேருமா சேர்ந்து தான் இன்னைக்கு நம்ம கைலாயத்தையே ரொம்ப அழகாக அழகுபடுத்த போகிறோம். இன்னைக்கு நம்மளோட முருகன் பிறந்த நாள் இல்லை, அவனோட பிறந்த நாளை ரொம்பவே சீரும் சிறப்புமாக நாம் கொண்டாடணும். அதுக்கான வேலைகளை பார்ப்போமா, வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லது நல்லது அப்படின்ட்டு சிவபெருமானும் சொல்கிறாங்க. இங்கே சந்தோஷமாக முருகர் அவரோட மயில் வாகனத்தில் அப்படியே உலகத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே போயாச்சு, இதுக்கப்புறம் அங்கே போகலாம், அதுக்கப்புறம் அங்கே, கடைசியாக நம்ம சீக்கிரமாக கைலாயத்துக்கு போயாகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக மயில் வாகனத்தில் சுற்றி பார்த்துட்ருக்குறாங்க. பிள்ளையார் கைலாயத்தை சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு துணியை வச்சு தரையெல்லாம் ரொம்ப அழகாக சுத்தமாக தொடச்சிட்ருக்குறாங்க. அந்த வேலைகளெல்லாம் முடிஞ்சதுமே அன்னை பார்வதி கிட்ட பிள்ளையார் வந்துட்டாங்க. அம்மா, என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? லட்டுவா? நம்ம முருகனுக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படியே எனக்கும் ரொம்ப பிடிக்குமா. வேற என்னென்னலாம் செய்ய போகிறீங்க? அதிரசம், முறுக்கு, வடை, பாயாசம்னு தடபுடல் விருந்தே எங்களுக்கு வேணுமா அப்படின்ட்டு பிள்ளையார் கேட்குறாங்க. அதுக்கு அன்னை பார்வதியும், உங்கள் 2 பேர்த்துக்காக இன்னைக்கு என்னென்னலாம் என்னால் செய்ய முடியுமோ எல்லா வகை உணவுகளையுமே நான் செஞ்சு தரேன். அறுசுவை உணவுமே இன்னைக்கு நம்ம கைலாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே பிள்ளையாரும், என்ன அன்னை பண்ணணும், என்ன உதவி உங்களுக்கு வேணும், உடனே சொல்லுங்க, நான் இப்போவே செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. நம்மளோட பூஞ்சோலையில் அவ்வளோ பூக்கள் பூத்திருக்குல்ல, அதில் உள்ள அழகான பூக்கள் எல்லாத்தையுமே பறித்து கொண்டு வந்து அதை தொடுத்து மாலையாக அங்கங்கே நீ வந்து அலங்காரம் செய்து வைக்க வேண்டும். வேறு எந்த வேலையும் இல்லை கணபதியே, இந்த ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பாக்கி உள்ளது. இதை மட்டும் நீ அன்னைக்காக செய்து தந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
இப்போ பிள்ளையாரும், நான் இதோ சென்று வருகிறேன், நொடி நேரத்தில் நீங்கள் சொன்ன வேலைகளை சீக்கிரமாக வெற்றிகரமாக நான் முடித்துவிட்டு வருகிறேன் அன்னையே அப்படின்ட்டு புறப்பட்டுட்டாங்க. பிள்ளையார் பூஞ்சோலைக்கு வந்ததுமே, இத்தனை அழகான மலர்கள் இருக்கிறதே நம் பூஞ்சோலையில், பார்ப்பதற்கே கண்குள்ளா காட்சியாக இருக்கிறது. இதையெல்லாம் பறித்து தொடுத்து அதை மாலையாக எடுத்து நம் கைலாயத்தை அழகு செய்யும் போது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். சீக்கிரம் நம் வேலையை முடிப்போம் அப்படின்ட்டு பூக்களை எல்லாம் வேக வேகமாக பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அன்னை பார்வதி எல்லா வேலைகளையும் செய்த களைப்பில் சிறிது நேரம் நாம் ஓய்வெடுத்து கொள்ளலாம்ட்டு கட்டிலில் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. முருகர் பூமியை சுற்றி பார்க்கறதுக்காக போனப்ப ஒவ்வொரு கோவிலில் உள்ள குங்குமத்தையும் நம்மளோட அன்னைக்காக எடுத்துகிட்டு வரலான்ட்டு அவருக்கு பிடித்த எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு அங்கே உள்ள குங்குமத்தெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கணபதி எல்லா பூக்களையும் பறித்து தொடுத்து மாலையாக ஆக்கிட்டாங்க. ஆனால் அலங்கரிக்கிறதுக்காக எவ்வளவோ எக்கி எக்கி பார்க்குறாங்க, அவங்களுக்கு எட்டவே இல்லை. நம்ம இவ்வளோ குட்டியாக இருக்கிறோமே, நமக்கு உயரமே பத்தலையே, எப்படி நம்ம அலங்கரிக்கிறது? அன்னையை போய் கூப்பிடலாமா? அட கடவுளே, அன்னை இப்போ தானே ஓய்வெடுக்க போனாங்க, உடனே நாம் போய் எழுப்பி விட்டோம்னா அவங்களோட தூக்கம் கலைஞ்சிடுமே. சரி, நாமளே முயற்சி செய்யலான்னு சொல்லிட்டு மாறி மாறி முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க இந்த பிள்ளையார். இதையெல்லாம் பார்த்துட்டே இருந்த யம தர்மராஜா, இரு கணபதியே இரு, ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நான் வருகிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாலையெல்லாம் வாங்கி அவங்களே அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது போதுமா? நான் அலங்கரித்து முடித்து விட்டேன், இப்பொழுது சந்தோஷமாக இரு, எல்லா வேலைகளும் முடிந்தது. நம் முருகன் வந்ததுமே பிறந்த நாள் விழாவை கொண்டாட வேண்டியது மட்டும்தான் உள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கணபதியும், நன்றி யம தர்மராஜாவே, நன்றி, எனக்கு உதவி செய்ததுக்கு மிகவும் நன்றி அப்படின்ட்டு நன்றி சொல்கிறாங்க. இந்த முருகர் உலகத்தை சுற்றி பார்த்துட்டு கைலாயத்துக்கு வந்துட்டாங்க. என்ன, நம் கைலாயம் பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கிறதே, யார் இப்படியெல்லாம் அழகுபடுத்தியது? பூக்கள் வாசம் நம்மளை இழுக்கிறது. எங்கே அம்மா, 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 தந்தையே, தந்தையே, அண்ணா, நான் வந்து விட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டே வராங்க. முருகர் கையில் உள்ள தட்டில் உள்ள குங்குமத்தை பார்த்ததுமே சிவபெருமான் கேட்குறாங்க, என்ன முருகா, என்ன உன்னுடைய கையில் வச்சிருக்கிற? ஒரு தட்டில் அவ்வளவு குங்குமம் இருக்கிறதே, நீ உலகத்தில் உள்ள அத்தனை கோவில்களுக்கும் சென்று வழிபட்டு வந்தாயா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முருகரும், ஆம் தந்தையே, ஆம், நீங்கள் சரியாக சொன்னீர்கள், இந்த குங்குமத்தை எடுத்து நம் அன்னைக்கு நீங்களே வைத்து விடுங்கள் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. சிவபெருமானும் அந்த குங்குமத்தை வாங்கி பார்வதியோட நெத்தியில் வச்சு விடுறாங்க. முருகர் விநாயகர்கிட்ட கேட்குறாங்க, என்ன அண்ணா, நம் கைலாயம் இன்று பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக உள்ளதே, ஒரே பூக்களின் வாசம்தான், யார் இப்படியெல்லாம் அலங்காரம் செய்தது? நீங்கள் தானா, நீங்கள் தானே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு விநாயகரும், அட ஆமா முருகனே, ஆமாம், நானும் நம் யமதர்மராஜாவும் சேர்ந்து தான் இந்த அலங்காரத்தை எல்லாம் செய்தோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னும் உனக்கு மிக பல அருமையான விஷயங்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது, ஒன்று ஒன்றாக இனி அம்மா உனக்கு சொல்வார்கள். அன்னையே, இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு பிள்ளையார் சொல்கிறாங்க. ஐயனும் என் மூத்த மகன் விநாயகனும் இப்பொழுது என் கூட வரவும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முருகா, நீ மட்டும் இங்கேயே இரு, நாங்கள் இதோ வந்து விடுவோம், சிறிது நேரம் மட்டும் நீ காத்திரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே புறப்பட்டுட்டாங்க. விநாயகர் கேட்குறாங்க, பிள்ளையார் கேட்குறாங்க, என்ன நடக்கிறது அன்னையே, என்ன நடக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன அன்னையே, என்ன, ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிவபெருமானும், ஆம் தேவியே, ஆம், நம் கணபதி சொல்வது தான் சரி, எனக்கும் ஒன்றும் புரியவில்லை, ஏதாவது சொன்னால் தானே புரியும், என்ன சொல்ல போகிறாய், சீக்கிரம் சொல் அப்படிங்கிறாங்க. சரி அன்னையே, நீங்கள் எதுவும் சொல்வது போல் தெரியவில்லை, நான் என் தம்பிக்காக ஒரு பாடல் எழுதியுள்ளேன்,
அதையாவது நான் போய் எடுத்துட்டு வருகிறேன் அப்படின்ட்டு பிள்ளையார் கிளம்பிட்டாங்க. இப்போ பார்வதி கேட்குறாங்க, என்ன ஐயனே, நீங்களும் எதையாவது சொல்லிவிட்டு புறப்பட போகிறீர்களா அப்படின்ட்டு. சிவபெருமானு, இல்லை இல்லை தேவியே, நீ சொல் அப்படிங்கிறாங்க. நான் நம் இளைய மகன் முருகனுக்கு ஒரு வேலை பரிசாக தரலாம் என்று இருக்கிறேன், அதை கொண்டு வரட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சிவபெருமானு, சீக்கிரம் சீக்கிரம் புறப்படு சீக்கிரம் அப்படின்றாங்க. பார்வதி தேவி அவங்களோட பூஞ்சோலைக்கு வந்து அங்கே தியானம் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்வதி தேவியோட சக்தியால் ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அதுக்கப்புறம் பார்வதியோட கையில் ஒரு அழகான வேல் வந்து நிற்கிது. பாவம் இங்கே முருகர் ரொம்பவே தன்னந்தனியாக நின்றுட்டுருக்குறாங்க. எல்லாரும் எங்கே போனாங்க, எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்களே, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. வரட்டும் வரட்டும், நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு அமைதியாக நின்றுட்டுருக்குறாங்க. பார்வதி தேவி வேலோட வந்து, இந்தா முருகனே, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உன்னுடைய பிறந்த நாள் பரிசு இதுதான், இந்த வேலை வச்சுக்கோ, எப்போவுமே இந்த வேல் உனக்கு துணையாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த வேலை அவங்க கையில் கொடுக்குறாங்க. முருகரும் அன்னை பார்வதி கிட்ட இருந்து அந்த வேலை வாங்கிக்கிட்டாங்க. இப்போ பிள்ளையார் முருகருக்காக எழுதின பாட்டை பாடுறாங்க. முருகா முருகா என் செல்ல முருகா, குட்டி முருகா என் முருகா முருகா, அன்னை சொல்லும் தந்தை சொல்லும் என்றும் நீ கேட்பாய், என் அழகு முருகனை வாவா, என் குட்டி முருகனை வாவா, அண்ணன் இருக்கிறேன் உனக்கு, என் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கன் தம்பி முருகனே அப்படின்ட்டு விநாயகரும் சொல்கிறாங்க. சிவபெருமானும், உன்னால் நிறைய பேருக்கு உதவிகள் கிடைக்கும், நீ நிறையா பேருக்கு உதவிகள் செய்வ முருகா அப்படின்ட்டு ஒரு சக்தியவும் தராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், என் செல்ல மகன் முருகனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு சிவபெருமானும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இப்போ முருகனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் அன்னை பார்வதிக்கு மிகவும் நன்றி, தந்தை சிவபெருமானுக்கு மிகவும் நன்றி, என் அண்ணன் பிள்ளையாருக்கும் மிகவும் நன்றின்னு நன்றியை சொல்லிட்டு அன்னை பார்வதி கால்லையும் தந்தை சிவபெருமான் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. முருகனை எதிர்பாராத வகையில் அவங்களோட குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து முருகனுக்கு ரொம்பவே சீரும் சிறப்புமா சந்தோஷமான பிறந்த நாளை கொண்டாடிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுளுக்கே என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ அந்த விஷயந்தான் நடக்கும். அதே மாதிரி தான் மனிதர்களாகிய நமக்கும் விதிப்படி என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ அது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஒருத்தவங்க உதவி இருக்காங்க அப்படின்னா அது சின்ன உதவியாக இருந்தாலும் சரி, பெரிய உதவியாக இருந்தாலும் சரி, அந்த உதவிக்கு கட்டாயம் நாம் நன்றி சொல்லியே ஆகணும். அதே சமயத்தில் அவங்க செஞ்ச உதவியை நாம் என்றைக்குமே மறக்கவே கூடாது. வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கறத விட எதிர்பாராத விஷயங்கள் பல நடக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையவே சுவாரஸ்யமாக கொண்டு போகும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது என்னன்னா, யாருக்கெல்லாம் முருகர் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ ரெட் கலர் ஹார்ட்டும், சிவபெருமான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும், விநாயகர் பிடிக்கும்னா எல்லோ கலர் ஹார்ட்டும், பார்வதி பிடிக்கும்னா பர்பிள் கலர் ஹார்ட்டும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.